வெல்கம் பேக். ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறமா வீடியோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னா டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கல. எடிட் பண்ணுறதாகட்டும் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தது, வேலையிலையும் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அதனால் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இடையில ஸ்டாப் பண்ணது அந்த ஹோம் சீரீஸோட வீடு ரிலேட்டடான வீடியோஸில் தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ட்ராவல் வீடியோஸ் அப்படி அந்த மாதிரி தான் போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஒரு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த டோரில் வந்து ரைட் சைட் டோரில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஏரியா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃப்ரீசர். முதல்ல வந்து எல்லாத்தையும் நம்ம அன்லோட் பண்ணிடலாம். அன்லோட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ரேக்ஸ், ஷீட்ஸ், அந்த ஃப்ரிட்ஜ் லைனர்ஸ் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம திரும்ப வந்து ரீலோட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்கு நான் வந்து ஒரு ஹோம்மேட் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கால் அமௌண்ட் ஆஃப் நம்மளோட டிஷ் சோப் இருக்குல்ல, ஏதாவது ஒரு டிஷ் சோப், டிஷ் லிக்விட் ஃபில் பண்ணிவிட்டு மீதியை வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் எதுவுமே வந்து கடையிலேருந்து இருக்கிற சொல்யூஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இந்த ரெண்டு வாட்டர் அண்ட் சோப் மிக்ஸ் இதை வச்சு தான் இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ரேக்ஸையும் ஃப்ரிட்ஜ் லைனர்ஸையும் வந்து க்ளீன் பண்ண செப்பரேட்டாக போட்டாச்சு. ஸோ அது வந்து ஒரு சைடில் க்ளீன் ஆகிட்டு இருக்கிறப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் நான் சொன்ன ஹோம்மேட் சொல்யூஷன், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஷ் வாஷ் லிக்விட் ப்ளஸ் வாட்டர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உங்களுக்கு அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ராக்ரன்ஸும் இருக்காது, அதே சமயம் ஒரு மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த டீப் க்ளீன் வந்து நான் ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி பண்ணுவேன். மற்றபடி அப்பப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான். அது தவிர இந்த டீப் க்ளீன் வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து பண்ணுறது. இந்த கீழெல்லாம் பாருங்கள் எவ்வளவு சொல்யூஷன் எல்லாம் வந்து செட்டில் இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த சைட்ஸ்லேயும் வந்து நிறைய அழுக்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் தெரியுதுன்னு தெரியல, ஆனால் கீழே இருக்கிறது வந்து நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த டோர்லையும் அதே சொல்யூஷனை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி வச்சாச்சு. இது நான் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அது வந்து நான் வைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், இன்னொரு பேஸ்கெட் ஃபுல்லாக ஃப்ரூட், இதை வந்து ஃபில் பண்ணியாச்சு. திரும்ப வந்துட்டு நம்ம எல்லா திங்ஸையும் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி பார்த்துட்டு, எக்ஸ்பயர் ஆன பொருள் எல்லாத்தையும் நம்ம ட்ராஷ் பண்ண போகிறோம். மெயினாக வந்து இந்த சாஸஸ், அப்புறமா ஆல்மண்ட் மில்க், இதெல்லாம் தான் மோஸ்ட்லி வந்து என் கையில் இருக்கிறதுல வந்து யூஸ்வலாக எக்ஸ்பயர் ஆகிற விஷயம். இந்த மாதிரி தயிர் கூட அப்பப்போ எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதையும் வந்து ட்ராஷ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு ஃப்ரிட்ஜ் லைனர்ஸ். அமேசானில் கிடைக்கும். ரெஃப்ரிஜரேட்டர் லைனர்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு ரேக்லேயும் வந்து அழுக்கு அந்த கண்ணாடியில் படாமல் இருக்கிறதுக்கும், இது வந்து ஏதாவது ஸ்பில் ஆயிடுச்சுன்னா இதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை தொடச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெகுலராக நம்ம டீப் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல நம்ம ஸ்ப்ரே பண்ண வாட்டர் வந்துட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருக்கேன். அந்த கேப்பில் தான் மற்ற வேலைலாம் பண்ணது. ஸோ அந்த 10 மினிட்ஸ் நல்லா ஊறியாச்சு. ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வைப் பண்ணியாச்சு. மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் நான் சொன்ன சொல்யூஷனுமே போதும், இவ்வளவு க்ளீனாக வந்து வந்துடும். சேம் ப்ராசஸ் வந்து இந்த டோர்லேயும் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து வைப் பண்ணிங்கன்னா அது வந்து அழுக்கெல்லாம் கிளியராக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேக் வச்சுட்டு, ரேக் மேலே நம்ம முதல்ல வச்சுருந்த ஃப்ரிட்ஜ் லைனர்ஸை வந்து போட போகிறோம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் லைனர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் அடுக்க போகிறது. இந்த டோர்லேயும் சில ரேக்ஸ் இருக்குது. அதில் ரிமூவ் பண்ண முடிஞ்ச ரேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கையிலே வாஷ் பண்ணி வச்சாச்சு. ரிமூவ் பண்ண முடியாத ரேக்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆக்சுவலி க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் ஆகிட்டு பேஸ்கெட் உள்ளே வச்சுட்டோம், ரேக்ஸ் உள்ளே வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜ் லைனர்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வந்து அடுக்க வேண்டியது தான். அடுக்கிறப்போ நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளாடி தள்ளி வச்சுருவேன்.
மெயினா சொல்லணும்னா சாஸஸ், மயோனைஸ், கோகனட் மில்க் எல்லாம் ரொம்ப ரேரா யூஸ் பண்ற பொருள். அதனால அத வந்து உள்ள தள்ளி வச்சுருவேன். அண்ட் அதிகமான சாஸஸ் வந்து நான் கீழ ரேக்ல வச்சுருவேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியா அக்சஸிபிளா இருக்காது. அதனால கீழ வச்சுருவேன். மத்த ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாத்தையும் மேல மேல ஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற லிக்விட் ஐட்டம்ஸ மெயினா வந்து இந்த டோர்ல இருக்கிற ரேக்ல வந்து நான் வச்சுருவேன். லைக் பாலு, கர்டு மத்தபடி சில ஜூஸஸ் இது எல்லாத்தையும் அந்த அ டோர்ல இருக்கிற ரேக்ல வச்சுருவேன். பை திஸ் டைம் வந்து அ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால ஃப்ரீசர் ஆர்கனைசேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வந்து நைட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து சேம் ப்ராசஸ் அப்படியே ஃப்ரீசருக்கு முதல்ல எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிட்டு, அதே சொல்யூஷன் டிஷ் வாஷ் லிக்விட் பிளஸ் வாட்டர் அதே சொல்யூஷன் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு எகெயின் வந்துட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. அந்த ஹேண்டில் இதில் இருக்கிற ரேக்ஸ் வந்து ஒயர்டு ரேக்ஸ்ன்றதுனால பெருசா கழுவுற வேலையெல்லாம் கம்மி தான். ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி ஐ மீன் அலசி எடுத்தா போதும். ரேக்ஸ் எல்லாம் நம்ம வச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட வேண்டியது தான். நம்ம எடுத்த பொருள் எல்லாத்தையும் திரும்ப உள்ள வச்சிட வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் 2 ரேக்ல வந்து நான் ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற ஐட்டம வந்து ஸ்டாக் பண்ணிடுவேன். ஏன்னா அது வந்து ஈஸியா நம்ம எடுத்துற முடியும். ஃபர்ஸ்ட் ரேக்ல வந்துட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் அதாவது சம்டைம்ஸ் ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சிருப்பேன். இல்ல சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ எதெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேனோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேக்ல வச்சுருவேன். செகண்ட் ரேக்ல அ மத்த சிக்கன் ஐட்டம்ஸ், இல்ல மட்டன் ஐட்டம்ஸ், இல்ல வாவாவோட ஃபுட் அது எல்லாத்தையும் வந்து இந்த செகண்ட் ரேக்ல வச்சுருவேன். தேர்ட் ரேக்ல வந்து சீ ஃபுட். எனிதிங் ரிலேட்டட் டூ சீ ஃபுட் வந்து தேர்ட் ரேக்ல வச்சுருவேன். ஃபோர்த் ரேக்ல வந்து மிஸ்செலேனியஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பாக்கெட்ல வாங்குற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சுருவேன். இது வந்து ஸ்டோர்லேருந்து வாங்கின ஒரு கிளீனர். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின கிளீனர். அத வந்து யூஸ் பண்ணி ஒரு ஷைனுக்காக ஃப்ரிட்ஜோட வெளிய மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சொல்யூஷன் இருக்கிறதுனால நான் இத யூஸ் பண்றேன். அப்படி இல்லன்னா ஒயிட் வினிகர் அண்ட் வாட்டர் இத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.